அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பள்ளிக்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கையில் பேசுவதற்காக இபிஎஸ் அளித்த விருந்தில் செங்கோட்டையன் பங்கேற்காத நிலையிலும் சட்டப்பேரவையில் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு தரப்பட்டிருப்பது தற்பொழுது கவனம் பெற்றதாக மாறியிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களுக்காக இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தொடர்ந்து அதிமுகவில் நடைபெறக்கூடிய விவகாரங்களை பார்த்துட்டு வரும். அதில் ஒன்றா செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக முன்பிருந்தே தகவல்கள் வெளியாகி வந்த வண்ணம் இருந்தன. இதில் நேற்று நடைபெற்ற அந்த விருந்தையும் கூட அவர் புறக்கணித்திருந்தார், கலந்து கொள்ளலை. ஆனால் இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அதிமுக தரப்பிலிருந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? முதல்ல சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் விளக்கலாம். கௌதமி, வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த 2 மாதங்களாக அதிமுகவில் இபிஎஸ் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் பனிப்போர் நீடித்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டும் எந்த ஒரு கூட்டத்திற்கும் செங்கோட்டையன் அவர்கள் வருவது கிடையாது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அறை இருக்கிறது சட்டப்பேரவையிலே, அங்கு சில ஆலோசனை கூட்டங்கள் அவ்வப்போது அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் நடைபெறும். அதில் கூட அவர் பங்கேற்பதில்லை. இதை நாம் தொடர்ச்சியாக பல செய்திகளிலே பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் கூட அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே விருந்து வைத்திருந்தார். அந்த விருந்துக்கு கூட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. எனவே அவர்கள் இடையே இருக்கக்கூடிய அந்த பனிப்போர் என்பது இன்னும் சமாதானமாகாமல் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ற அடிப்படையிலே இன்று பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுவதால் அதில் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுபோன்று அதிமுக சார்பில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மானிய கோரிக்கை விவாதத்தில் பேச வேண்டுமானால் அந்த கட்சியினுடைய கொறடாவினுடைய உத்தரவு பெற வேண்டியது அவசியம். எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய அனுமதி பெற்றுதான் பேச முடியும். அதே போல கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள் தான். எனவே அவர் யாரை நினைக்கிறாரோ, அவர் யார் பேச வேண்டும் என்று கை காட்டுகிறாரோ அவர்கள் தான் பேச முடியும். இது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். எனவே செங்கோட்டையன் அவர்களுக்கு இன்றைய தினம் பேச வாய்ப்பு கிடைத்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று அதிமுக வட்டாரத்தில் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அவர் பேசுவதை இவர் விரும்பவில்லை என்று சொன்னால் வேறு யாருக்காவது இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கலாம். பள்ளிக்கல்வித்துறையில் கட்டாயம் செங்கோட்டையன் தான் பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மற்ற உறுப்பினர்களை கூட விட்டு பேச வைத்திருக்கலாம். உதாரணத்துக்கு மருத்துவத்துறையை பொறுத்தவரையிலே அவர் பேசாமல் வேறொரு சட்டமன்ற உறுப்பினர், குறிப்பாக கோவிந்தசாமி போன்றவரெல்லாம் பேசியிருந்தார்கள். எனவே அது போன்றும் பேச வைத்திருக்கலாம். ஆனால் அந்த பனிப்போர் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். இது முக்கியத்துவம் வாய்ந்த கவனிக்கத்தக்க ஒன்றாக மாறி இருக்கின்றது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.